இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவை சேர்த்து நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பாதாமும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரவை அளந்த கப்லேயே 1 கப் சர்க்கரை போட்டு கேரமல் பண்ணிக்கோங்க. நல்லா கலராகி வரும். அப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை 2.5 கப் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரமலான சர்க்கரையில் நம்ம கலந்து வச்சுருக்க ரவையும் பாலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரும். வாசனைக்கு ஏலக்காய் தூளும் 1 பிஞ்ச் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்தது மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மறுபடியும் கெட்டியாகி வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு கடைசியாக வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியும் அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.